What day is today? Thursday. Thursday, amazing. So Thursday we'll be seeing RF, RC, writing, maths, everything in class. கிளாஸ்ல ஆர்எஃப் பார்ப்போம், ஆர்சி பார்ப்போம், ரைட்டிங் பார்ப்போம், மேக்ஸ் பார்ப்போம், எல்லாமே வந்து கிளாஸ்ல இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் we will see RF. RF வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ RF we are going to play with this CH, TCH, TH and SH. ஓகே, ஸோ fill in the boxes. இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாக்ஸ்ல கீழே இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். எப்படி ஃபில் பண்ண போறோம்? In the CH we are going to check whether it is coming in here or வேற இதுலயா வருதான்னு பார்க்க போறோம். இப்போ TCH இருக்குன்னா TCH எங்க வருதுன்னு பார்க்க போறீங்க. அந்த வேர்டு தூக்கி உள்ள போட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? EACH இருக்கா? இங்க என்ன இருக்கு தெரியுமா? எங்க போடணும்? EACH இங்க போடுவேனா, இங்க போடுவேன், இங்க போடுவேன், இங்க போடுவேன், எங்க போடுவேன்? CH வந்து ஃபர்ஸ்ட் இல்ல போறோம். ஓகே, CHAIR எங்க போடுவீங்க? வேர் யூ வில் புட் CHAIR? இது எங்க போடுவீங்க? ஃபர்ஸ்ட். ஓகே, டெல் மீ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் EACH எங்க போடுவீங்கன்னு சொல்லுங்க. சார் அப்படியே போட்டு EACH வேர் யூ வில் புட் ஃபர்ஸ்டா? EACH வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, EACH I will put at first. Now next PATH. PATH where I will put PATH? PATH third. Very good. PATH. Where I will put DISH? DISH. Yes, fourth. Here it is, DISH. Fourth. What is DISH? Read this word. Read this word. DISH. Read this word. Blend பண்ணுங்க. DISH blend பண்ணுங்க. DISH you know na? Da ish ish da ish dish. Very good. This one where I will put first. Very good, amazing. Which next one? Next CH first. கீழ இருக்கு. First. Very good. Teaching. Very good. Next. This one. Okay. This one. Fourth one, amazing. Next, fishing. It will come here. Next one, catch. Fourth, no. Check பண்ணுங்க. CATCH. No, not first கிடையாது. Think பண்ணுங்க. CATCH. First. No. Second. Yes, second. Very good. Second. What about the next one? Matching. Matching. Second. Very good. Amazing. Second. Matching. Very good. Next one, dish. Where it will come? Dish நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா? டிஷ் நம்ம ஓகே எழுதியாச்சு. இன்னொரு தடவை இருக்கு. we will write one more time. Okay, no issues. What about teeth? Teeth பல்லு. Teeth. Third. Very good. What about chair? Chair. Chair.
sir. Yes, Uh, chair. First. First one, amazing. Chair. Very good. Next one. Wishbone. Wishbone. Where wishbone will come? Wishbone. Third. Fourth. Third. No. Fourth. Fourth. Very good. Wishbone. What about the next one? Width. எங்க இருக்கு? Width. Width. Sir. Width. 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 Third. Third. Very good. Next one. Watched. Watched. First. No. Second. Watched. Check. Second. Very good. Watched. Sorry. Next one. Hatch. Second. Second. Very good. Hatch. இங்க வந்துருச்சு. Next one. Weathered. Weathered. Third. Weathered எங்க வரும்? Third. Very good. அவ்வளவுதான். Weathered. பக்கா. Got it? எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? Yes, sir. எஸ். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா இட் டசன்ட் மீன் தட் சிஹெச்னா வந்து கான்சனன்ட் பிளெண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கான்சனன்ட் பிளெண்ட். கான்சனன்ட் பிளெண்ட்னா என்ன? ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்துச்சுன்னா அது பேர் தான் கான்சனன்ட் பிளெண்ட். கான்சனன்ட் பிளெண்ட் வந்து கடைசியில தான் வரும்னு கிடையாது, இடையிலயும் வரும். இங்க பாருங்க, இடையில தானே வந்திருக்கு, வார்த்தைக்கு இடையில தானே வந்திருக்கு. எஸ். அதே மாதிரி Yes. TCH வந்து கான்சனன்ட் பிளெண்ட். இது கடைசியில தான் வரும்னு கிடையாது, இடையிலயும் வரும். இங்க பாருங்க, கேன் யூ see the middle? மிடில்லயும் வரும், இடையிலயும் வரும். அதே மாதிரி TH இஸ் a கான்சனன்ட் பிளெண்ட். கடைசியில தான் வரும்னு கிடையாது, இடையிலயும் கான்சனன்ட் பிளெண்ட் ஒன்று வரும். ஓகேவா? Okay. 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 Shall we move to the next one? Next one, you are going to read this one. Okay. Let's see how much you are going to score. நீங்க வந்து எவ்வளவு வந்து ஸ்கோர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்ட்டுனா, இது வரைக்கும் எல்லா வேர்ட்ஸையும் படிச்சிட்டீங்க அப்படின்ட்டுனா you will get that much point. ஓகே, let's see. நீங்க இப்போ ஒருவேளை நீங்க இப்போ இதுவே தெரியலன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட் தான். நீங்க இது சொல்லிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் போகலாம், இது சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் போகலாம், இது சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் போகலாம், அப்படி. ஓகே, ஓகேவா? So first one, what is this? Think. Think. Very good. Next. With. Next. That. This one, this one. யோசிங்க யோசிங்க, ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் மேக் எ ட்ரை. THIRD. What is the sound for TH? TH க்கு என்ன சவுண்ட்? Just blend it, you'll get it. The. Okay. The. E. R. Okay. The. Okay. Okay. Join it together. E. R. Join, blend பண்ணுங்க, try பண்ணுங்க. Even if it is wrong, it is not an issue. Just make it try. Try, Sudarshini, try. The. Tell me. The. E. Ir. D. The. E. Ir. D. The. E. Ir. D. Third. Tell me third. Dirt. Okay, next one. What is this? That. Very good. Next one. But. Bath. So this one correct, this one correct, this one சொல்லல, that correct. Bath. Dirt. What is this? But. Bath.
Bath. Okay, next one. Tim. T. Dim. Timma, Demma. Dem. What is this? Them. Next one. This. This. Very good. This one. The. The. Done. Then. Very good. Next one. Next one. Next one. The. Math. Math. Very good. Next one. Tank. 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 Okay. Okay. Next one. Ink. Ink. Thing. Very good. Super. Super. Very good. Next one. The. E. R. There. There. Very good. Sudarshi. Super. Next one. The. Wa. வா வா இது வா சவுண்டா? அம்மா. தெரியலையா? ஓகே. So the sound is the a y. The a e. The a y. They. They. th க்கு த சவுண்டா? e க்கு a சவுண்டா? y க்கு என்ன சவுண்ட்? யா சவுண்ட். ரைட்? the a y. The a y. They. They. என்னது? They. They. Okay, next one. What is this? Think. Think. No, try பண்ணுங்க. Try it one more time. The. E. K. K. Okay, what is that? The E. K. The E. K. Tang. சேர்த்து படிங்க, சேர்த்து. இன்னு வரவே இல்லையே. தங்குக்கு இன்னு வரவே இல்லையே. There is no inna. The E. K. The E. K. Join it together and tell. Join பண்ணி சொல்லுங்க. இது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க தப்பா சொன்னீங்கன்னா பாயிண்டே கிடையாது. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்லாம இருந்தாலும் பாயிண்ட் வராது. சொன்னீங்கன்னா பாயிண்ட் வரும். த இ க. The. So okay. த இ க. த இ க. த இ க. டிக். 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 இன்னு வராது. தின்க்கு கிடையாது. டிக். இன்னு வரவே இல்ல. த இ க. த இ க. த இ க. டிக். அவ்வளவுதான். Okay, so next one, what is this? E. W. The. R. E. W. E கிடையாது. ஏ. த த ர் இ வ. த ர் இ வ. த ர் எ. த்ரியூ. 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 இது ஈ சவுண்ட் கிடையாது. ஈக்கு என்ன சவுண்ட்? சுதர்ஷன் ஈக்கு என்ன சவுண்ட்? ஏ. ஏ சவுண்ட். ஈ கிடையாது. த ர் எ வ. த ர் எ வ. த ர் எ வ. த்ரியூ. 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 த்ரியூ சொல்லுங்க. த்ரியூ. த்ரியூ.
Very good. What is this? Next one. 3. 3. Very good. Next one. Next one. The ox a. The ox a. Douse. Those. Those. That is those. Very good. Next one. What is this? Tuesday. Tuesday. வா ஒழுங்கா படிங்க. Tuesday. Tuesday. No Tuesday. It's not Tuesday. Thursday. Thursday. Okay. Thursday. Very good. What about the next one? Next. The w. Okay. The w. The Throw. What is that? throw. Throw. Okay. What is the last one? What is the last one? What is the last one? The Okay. the circle. It is long. Okay. So we can split it up. Okay. We can split it and read. No problem illa. Okay. So THOU மட்டும் first படிப்போம். அப்புறம் GST தனியா படிப்போம். Okay. Okay. The O O th O O th O O do 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 minus. Okay. do இப்போ GST ga t g ga d t ga hot t ga t gut gut got gut got கிடையாது gut gut. Okay. தா இருக்கு gut இருக்கு. சேர்த்து படிங்க. thought thought hot thought. hot வாயில காத்து தான் வரும். நடுவுல இருந்து காத்து தான் வரும். thought thought. சொல்லுங்க. hot thought thought thought. No, wait. தமிழ்ல இது என்ன படிப்பீங்க? தான் படிப்பீங்களா? What is this? தாவா தாவா தா இடையில வந்து காத்து ஹார்ன் விட்டுட்டு கடைசியில இட்டு சொல்லலாம். அவ்வளவுதான். thought thought. ஹா கிடையாது. ஹா கிடையாது. தா சொல்லுங்க. தா சொல்லுங்க. தா thought thought. Very good. அவ்வளவுதான். thought. Very good. பக்கா. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. Now we'll go for reading comprehension. Reading comprehensionல what we will do? என்ன பண்ணுவோம்? Reading comprehensionல story. Okay, we are going to read the story and after that you are going to tell me which is the main idea of the story. நேத்து பார்த்தோம்ல அதே மாதிரி. Okay, okay. Okay, okay. Drink some water. அப்பா sir. Yes, ready-யா? Ready. Ready? Okay. So sir என்ன பண்ண போறோம்? ஸ்டோரி படிக்க போறேன். You are going to listen to me very carefully. Okay? நல்ல கவனமா கேட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். நல்ல கவனமா கேட்க போறீங்க. It's an interesting story. Interesting story. Okay? ரொம்ப நல்லா இருக்கும். Today we are going to see about giraffe. What is giraffe? Sujashni, what is giraffe? Giraffe na. Giraffe na என்ன? Giraffe. No idea. தெரியலையா? நல்லா யோசிங்க. Okay, sir will show you giraffe then. What is giraffe? காமிக்கிறேன் giraffe. தெரியாது சார்.
You haven't seen giraffe. Giraffe பார்த்ததே இல்லையா? ஓய். What is this then? What is this? எங்க அக்கா எல்லாம் போய் ஜூக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க சின்ன வயசுல எல்லாம். Okay, what is this? இப்பதான் நான் பாக்குறேனே. Giraffe பார்த்ததே இல்லையா? எங்க அக்கா எல்லாம் சின்ன வயசுல போய் ஜூக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. Giraffe, you don't know giraffe. இது பார்த்தது இல்ல. Can you see this? This is giraffe. இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பாக்குறீங்களா? Okay. So this is giraffe, okay? இதுதான் வந்து giraffe. Giraffe தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டகம். With their towering height and signature long neck, giraffes are some of the most iconic creatures of Africa. Okay, fine, right. Giraffe என்னன்னு தெரியும். Okay? Giraffe எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? Yes. அதோட கழுத்து பெருசா இருக்கா, குட்டமா இருக்கா, சின்னதா இருக்கா, லாங்கா இருக்கா? பெருசா இருக்கு. Okay, so you saw giraffe right now. Okay, so giraffe பார்த்தாச்சு. Now we'll read the story. Wait a second. Okay. So did you know giraffes are the tallest animals in the world? என்ன சொல்றாங்கன்னா ஜிராஃபீஸ் தான் வந்து இருக்கிறதுலயே உலகத்திலேயே உயரமான அனிமல். உயரமான அனிமல்னா என்ன? பிக் அனிமல் வந்து எலிஃபண்ட் யானை தான் வந்து பிக் அனிமல், குண்டா இருக்கும். ஆனா உயரமா இருக்கிறது, ஹைட்டா இருக்கிறது யாரு? நம்ம ஜிராஃபி தான் இருக்கிறதுலயே ஹைட்டான அனிமல். ஓகேவா? Okay. They are unique in other ways too. For one thing, they sleep only about 20 minutes each day and usually not more than 5 minutes at a time. Okay? They have to remain alert for the predators. So Sudarshini, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க டெய்லி? எவ்வளவு ஹார்ஸ் தூங்குங்க? எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? லீவ் அப்ப நான் 3 மணி நேரம் தூங்குவேன். நோ, 3 மணி நேரம்லாம் கிடையாது. 3 மணி நேரம்னா 3 hours தான். 3 மணி நேரம் தூங்குவேன் நான் லீவ் அப்ப. 1 மணி நேரமா? 1 மணி நேரம்னா 60 minutes தான். 1 hourனா 60 minutes தான். எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க நீங்க? லீவ் நாளைக்கு எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? When will you go to sleep? நானா? நான் வந்து 10 மணிக்கு தூங்க போவேன். Okay, 10 மணிக்கு தூங்க போவீங்க. When will you wake up? எனக்கு வந்து 6 மணிக்கு இல்ல 7 மணிக்குனா நான் ஏந்திருப்பேன். Okay, 6 AM. அப்படினா நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு அர்த்தம். 8 hours நீங்க தூங்குறீங்க லீவ் அப்போ. 8 hours, 8 மணி நேரம் தூங்குறீங்க. ஓகே? பட் ஆனா நம்ம ஜிராஃபி இருக்கிறார்ல, ஜிராஃபி வந்து it will sleep only for 20 minutes. 20 நிமிஷம் தான் தூங்குமா. எவ்வளவு நேரம் தூங்கும்? ஜஸ்ட் 20 நிமிஷம் தான் தூங்குமா. 20 minutes தான் தூங்கும். 20 நிமிஷம் தான் தூங்கும், அதுக்கு மேல தூங்காது. ஓகேவா? ஓகே. 20 நிமிஷம் பெருசா இல்லாட்டி 8 hours பெருசா? 20. 20 minutes 20 நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் 1 hourக்கு 60 நிமிஷம் இருக்கு. 1 hourக்கு 60 நிமிஷம் இருக்கு. 1 hourல 60 நிமிஷம் இருக்கு. நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா 8 6 or 480 minutes நீங்க தூங்குறீங்க. 480 நிமிஷம் தூங்குறீங்க. 480 பெருசா 20 பெருசா? 480 பெருசா 20 பெருசா? 480 பெருசா 20 பெருசாவா? 480. சுதர்ஷினி வந்து 480 minutes தூங்குறீங்க. ஜிராஃபி வந்து 20 minutes தூங்குது. யார் கம்மியா தூங்குறா? ஜிராஃபி. வெரி குட். ஏன்னா சுதர்ஷினி வந்து 480 minutes தூங்குறீங்க. பட் ஜிராஃபி வந்து 20 minutes தான் தூங்குது. ஸோ ஜிராஃபி வந்து ரொம்ப கம்மியான நேரத்துக்கு தான் தூங்கும். ஓகே. ஸோ அதனால ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா தெரியுதா? அதனால ரொம்ப ஸ்பெஷல் தானே அது. ஜிராஃபி வந்து அதனால ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஏன்னா இருக்கிறதுலே ஹைட்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் தூங்குது, அதுவும் வித்தியாசமா இருக்கு. கரெக்டா? எஸ்.
ஜிராஃபி வித்தியாசமா இருக்கா இல்லாட்டி சேமா இருக்கா? வித்தியாசமா இருக்கு, கரெக்டா? வித்தியாசமா இருக்கு, கரெக்ட். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்சோ எவ்ரி ஜிராஃபிஸ் கோட் இஸ் யூனிக் அண்ட் வேரிஸ் இன் கலர் ஃப்ரம் ஒயிட் டு நியர்லி பிளாக் டிபெண்டிங் ஆன் வாட் தே ஈட் அண்ட் வேர் தே லிவ். இது மட்டும் கிடையாது, ஜிராஃபி என்ன கலர்ல இருந்துச்சு? சுதர்ஷினி, என்ன கலர் பாத்தீங்க ஜிராஃபி? ஆரஞ்சு. ஓகே, ஆரஞ்சு மாதிரி இருந்ததா? அந்த ஆரஞ்சுல இடையில கோடெல்லாம் இருந்துச்சு, கரெக்டா? ஆரஞ்சுக்கு இடையில வந்து பாக்ஸ் பாக்ஸா கோடு மாதிரிலாம் இருந்தது, கரெக்டா? எஸ் எஸ் எஸ். அது வந்து கலர் வந்து வேரி ஆயிட்டே இருக்குமா. அந்த கலர் வந்து சில நேரம் சில ஜிராஃபிஸ்க்கு ஒயிட்டா இருக்கும், சில ஜிராஃபிஸ்க்கு வந்து பிளாக்கா இருக்கும். எப்படி இருக்கும்னா, டிபெண்டிங் ஆன் வாட் தே ஈட் அண்ட் வேர் தே லிவ். நல்லா டார்க்கான சாப்பாடு கருப்பு கலர்ல ஏதாவது நல்லா டார்க்கான சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த கோடு கருப்பு கலர்ல வரும். ஒருவேளை நல்லா ஒயிட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த கோடு வந்து எப்படி இருக்கும்? ஒயிட் கலர்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விதத்துலயுமே வந்து இட் இஸ் சோ யூனிக், ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது ஜிராஃபி எப்படி இருக்கு? ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கு, எல்லா விஷயத்துலயும் வித்தியாசமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி விச் வி ஹவ் காட் ஃப்ரம் திஸ். ஓகே, இதுதான் இந்த விஷயம் தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து இந்த கீழே இருக்க 4 ஆப்ஷன் எது கரெக்ட்னு சொல்ல போறீங்க. விச் இஸ் த மெயின் ஐடியா. மெயின் ஐடியானா மைய கருத்து. மைய கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. ஆப்ஷன் 1, ஜிராஃபிஸ் டோன்ட் ஸ்லீப் வெரி மச். ஜிராஃபிஸ் நிறைய நேரம் தூங்காதுன்னு சொல்றாங்களா? ஜிராஃபிஸ் ஆர் யூனிக் அனிமல்ஸ். ஜிராஃபி ரொம்ப தனித்துவம் வாய்ந்த அனிமல் அப்படின்னு சொல்றாங்களா? தேர் ஆர் மெனி அனிமல்ஸ் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆப்ஷன் டி, நோ அனிமல் இஸ் டாலர் தென் ஜிராஃபி. ஜிராஃபியை விட எந்த அனிமலும் உயரமாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? விச் இஸ் த மெயின் ஐடியா? ஏவா, பியா, சியா, டியா? பி. பியா, டியா? பியா, டியா? பி. பி. வெரி குட், அமேசிங், சூப்பர், வெரி குட் சுதர்ஷினி. ஜிராஃபிஸ் ஆர் யூனிக் அனிமல்ஸ். ஏன்னா என்ன சொல்றாங்க? ஜிராஃபிஸ் வந்து தனித்துவம் வாய்ந்த அனிமல்ஸ் சொல்றாங்க, கரெக்டா? எஸ், தட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் தி ஸ்டோரி. வெரி குட், பக்கா. ஏன் அது மெயின் ஐடியா? ஏன்னா மற்ற எல்லாத்துலயும் சும்மா சொல்றோம் ஜிராஃபிஸ் டோன்ட் ஸ்லீப் வெரி மச்னா சின்னது ஒரு விஷயம். நோ அனிமல் இஸ் டாலர் தென் ஜிராஃபின்னா ஜிராஃபியோட உயரமான அனிமல் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு விஷயம். ஆனா இந்த ஸ்டோரி மொத்தமா என்ன சொல்ல வராங்க? ஜிராஃபி வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்த அனிமல்னு சொல்ல வராங்க, கரெக்டா? எஸ் எஸ். எஸ். So that's the answer. Very good. So write this option and this answer in your rough notebook. இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க rough notebookல. எழுதியாச்சா சுதர்ஷினி? ஒன்றும் இல்லை சார். ஓகே, எழுதியாச்சா? சார். Quick. Just see one more story. இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. Finished. Very good. We'll move to the next one. Next story. Okay. This is a story மாதிரி கிடையாது. இதுலயும் வந்து ஒரு பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜை படிக்க போறோம். படிச்சதுக்கு அப்புறம் we are going to answer the following questions, right? அந்த கொஸ்டின்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். If you are feeling sad,
you can make yourself feel better by doing a few simple things. ஒருவேளை நீங்க வந்து வருத்தமா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நம்ம வந்து மனுஷனா பிறந்து நம்ம வந்து எப்போ வருத்தமா இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காரியத்தை செய்யலாம். இப்போ ஒரு வேளை வந்து சுதர்ஷினிக்கு வந்து உங்க அம்மா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்க அம்மா கிட்ட ஒரு பொம்மை வாங்கி கேக்குறீங்க. ஓகே, உங்க அம்மா வந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜாலின்னு டான்ஸ் ஆடுவீங்களா? ஐயோ போங்கம்மா அப்படின்னு வருத்தம் ஆயிடுவீங்களா? சேட் ஆவீங்களா? ஹாப்பி ஆவீங்களா? சேட் ஆவீங்களா? சேட். வெரி குட். ஸோ நீங்க பொம்மை வாங்கி கேட்குறீங்க, பட் யுவர் மதர் இஸ் நாட் கெட்டிங் தேட் ஃபார் யூ. ஸோ வாட் வில் பிகம் வெரி சேட். அப்படியே ரொம்ப சேட் ஆயிடுறீங்க. உடனே உங்க அப்பா என்ன பண்றாரு? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஹாப்பி ஆயிடுமா? ஓகே, பொம்மை போனா போது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுப்பீங்க, ரைட்? ஸோ நீங்க என்ன அங்கேயும் அதுதான் சொல்றாங்க. ஒரு வேளை நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க வந்து வருத்தமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒருவேளை சுதர்ஷினி வந்து டிராயிங் வரைகிறது பிடிக்குதுன்னு வச்சுப்போம். சுதர்ஷினி டிராயிங் வரைகிறது பிடிக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே அம்மா பரவாயில்ல, ஓகே நான் எனக்கு டிராயிங் வரைய பிடிக்கும், நீங்க தான் டிராயிங் வரையலாம், பாட்டு பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை வந்து பார்க்கலாம். கரெக்டா? கரெக்ட். எஸ் எஸ். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். You can take a walk or get another form of exercise. You can talk to your friend or you can write down your feelings. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க, என்னைக்காவது உங்களுக்கு வந்து வருத்தப்படுறீங்க, இப்ப சுதர்ஷன் மாதிரி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணலாம்னா, சும்மா போர் அடிக்குது, வருத்தமா இருக்கீங்கன்னா எங்கேயாவது நடந்து போகலாம், பார்க்குக்கு நடந்து போகலாம். ஓகே, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லாட்டி சுதர்ஷனோட ஃப்ரெண்ட் யாரு? சுதர்ஷனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு சுதர்ஷனுக்கு? கிளாஸ்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் யாரு? அக்கா கலைவாணி. ஓகே, கலைவாணி. யூ கேன் மேக் எ கால் டு கலைவாணி. கலைவாணிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஃபோன் பண்ணி பேச ஜாலியா இருக்கும்ல. If you are feeling sad, நீங்க சேடா இருக்கும்போது ஓகே நம்ம ஏதாவது நல்லது பண்ணா ஜாலியா தானே இருக்கும். ஸோ யூ கேன் மேக் எ கால் டு யுவர் கலைவாணி அண்ட் ஸ்பீக். இல்லாட்டி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம், நீங்க டிராயிங் வரையலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா ஜாலியாயிடுமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணா ஜாலியாயிடும்ல? எஸ். எஸ் ஓகே, இந்த மாதிரி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? Writing down the good things in your life will help too. Doing something good for someone else will also help you feel better. If you still feel a little sad, act happy. It works like magic to make you feel better. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு வேளை வருத்தமா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வரையலாம், ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லாட்டி ஏதாவது எழுதலாம், இத மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கும் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுதர்ஷினி நீங்க வந்து ரோட்ல போறீங்க, போகும்போது ஒருத்தர் வந்து ரோடு கிராஸ் பண்ணி விடுறது கேட்கறாரு. நீங்க கிராஸ் பண்ணி விடுவீங்களா மாட்டீங்களா? விடுவேன். ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்காரு, ஸோ யூ வில் ஹெல்ப் ஹிம், ரைட்? அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்து நீங்க எங்கேயாவது போறீங்க, போகும்போது அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஸோ இஸ் ஆஸ்கிங் யூ, இது என்னன்னு படிச்சு சொல்லுங்க, அட்ரஸ் படிச்சு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க படிச்சு சொல்வீங்கல்ல? ஹெல்ப் பண்ணலாம்ல நம்ம? எஸ். அப்படி ஹெல்ப் பண்ணா நமக்கு ஜாலியா இருக்குமா சேடா இருக்குமா? ஹெல்ப் பண்ணா ஜாலியா இருக்கும். ஹெல்ப் பண்ணா ஜாலியா இருக்கும். வெரி குட், ரைட்? ஸோ நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கும் வந்து மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எப்பவுமே இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளே ஹாப்பியா எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம எப்பவுமே சேடாவே இருக்கக்கூடாது. சேடா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. எஸ். இப்போ நம்ம வந்து 4 ஆப்ஷன்ஸ் படிக்க போறோம். சார் வந்து 4 ஆப்ஷன்ஸ் படிப்போம். எது கரெக்ட்னு சொல்ல போறீங்க. ஓகே, which is the main idea of the passage. இந்த மெயின் ஐடியால என்னன்னு சொல்ல போறீங்க. First one, sometimes people feel sad. மக்களா பிறந்த நம்ம வந்து எப்பயாவது தான் சேட் ஆகும், எப்பயாவது வருத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்களா? செகண்ட் ஒன், யூ ஷுட் டூ குட் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். நீங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களா?
we were not always happy. நம்ம எப்பவுமே வந்து சந்தோஷமாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா. லாஸ்ட் ஒன், there are many ways to make yourself feel better. நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யலாம், இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச டிராயிங் வரையலாம், எழுதலாம், படிக்கலாம், ஓடலாம், வெளியில போகலாம், இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இது ஆப்ஷன் டி. A, B, C, D. எது கரெக்ட்? 4. 4. Very good Sudarshan. Super. 4th is the correct one. என்ன சொல்றாங்க? There are many ways to make yourself feel better. நம்மளுக்கு நிறைய வழி இருக்கு, நம்ம சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? So 4th one is the right answer. Write this in your off notebook. Option 4, write this in your off notebook. Finish the Sudarshan? No, sir. Finish, sir. Finished. Amazing. We'll move to the next one. Next one is mathematics. Mathematics, I hope you know, right? Mathematics உங்களுக்கு தெரியும்ல, எப்படி பண்ணணும்னு தெரியும்ல? Yes, sir. மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, சார் இந்த ஒன் சம் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் சார் வில் சென்ட் யூ த கொஸ்டின்ஸ். நீங்க வந்து சால்வ் பண்ணி மேக்ஸ் அசஸ்மெண்ட் வந்து அனுப்ப போறீங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இதில் எது வந்து பெரிய நம்பர், எது வந்து சின்ன நம்பர்னு பார்க்கணும். 624 பெருசா, 462 பெருசா, எது பெருசு? 624. 624 பெருசா, 460. Yes, very good. 624 is the biggest number, right? So write 624 at the top. 462 அதுக்கு நேரா கீழே எழுதிக்கோங்க. 462. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோமா, சப்ட்ராக்ட் பண்ண போறோமா? Add. ஆடா சப்ட்ராக்டா? Sub. ஏன் சப்ட்ராக்ட்? why subtract? ஏன் சப்ட்ராக்ஷன்? வெரி குட். இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன்னா கழிக்க போறோம், கம்மி பண்ண போறோம், கழிக்க போறோம். ஸோ 4ல 2 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்க போறோம். 4ல 2 போச்சுன்னா எவ்வளோ? 4ல 2 போயிடுச்சு. எவ்வளோ இருக்கு மிச்சம்? எவ்வளோ இருக்கு மிச்சம்? 2. How many is remaining? 2. Very good. So next one. 2ல 6 போச்சுன்னா எவ்வளோ? 2ல 6 போச்சுன்னா சுதர்ஷினி கிட்ட 2 சாக்லேட்ஸ் இருக்கு. நான் சுதர்ஷினி கிட்ட 6 சாக்லேட் வாங்கிக்கிறேன். வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? முடியாது. கரெக்டா? 2ல வந்து 6 போகாது, 2ல 6 வந்து எடுக்க முடியாது. சோ என்ன பண்ணலாம் சுதர்ஷினி? வாட் கேன் வி டு? 6 பக்கத்துல இருக்கு, அதுல இருந்து 1 வாங்கிட்டு அந்த 6 வச்சிட்டு மேல 5 போடணும். வெரி குட். 6 கிட்ட இங்க பக்கத்துல 6 இருக்கு, அதுல இருந்து 1 கடன் வாங்கிக்கலாம். ஒண்ணு கடன் வாங்கி இங்க பக்கத்துல போட்டுட்டு 1 கடன் கொடுத்துருச்சு. அப்ப இவர்கிட்ட இருந்து கம்மி ஆயிடும். கரெக்டா? 6 என்ன ஆயிடுவாரு? 1 கொடுத்ததுனால அவர் கம்மி ஆயிட்டு 5 ஆயிடுவாரு. ஓகே. இப்ப 12 minus 6 என்ன? 12 minus 6 என்ன? 12 in the mind, 6 in the finger. Before 12, 12க்கு முன்னாடி 11, 10,
9, 8, 7, 6. Very good. 6. 5 ல 4 போச்சுனா எவ்வளவு? 5 ல 4 போச்சுனா 1. 1. Very good. 1. So answer is 162. போட தெரியுமா எப்படி பண்ணனும் தெரியுமா இப்போ? So answer வந்து 162 is the answer. Okay. So similarly sir is going to send you this 5 questions. இந்த 5 questions உங்களுக்கு send பண்ணுவேன். Okay, sir வந்து இந்த 5 questions send பண்ண போறேன். You are going to write this answer and send it to me. Okay வா? இந்த 5 questions send பண்ணுவேன். இந்த 5 questionக்கு answer எழுதிட்டு எனக்கு send பண்ணனும். This is your max homework. Okay வா? Okay. Right. And then story writing. Story writing I have told you yesterday. நேத்து உங்களுக்கு story writing சொல்லியிருந்தேனா? சுதர்ஷன் நேத்து story writing சொல்லியிருந்தேனா? Yes, sir. Yes, you are going to write this story. நான் நேத்து சொன்ன அதே மாதிரி ஸ்டோரி ஒன்னு எழுத போறீங்க. இது என்ன ஸ்டோரி நேத்து சொன்ன? நீங்க ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆச்சு? இந்த ஸ்டோரி சொல்லுங்க. What is the story? ஒரு கேட் வந்து ஒரு முட்டைய பாதிச்சு, கிளி முட்டைய. டாக் வந்து கேட் வீட்டுக்கு போயிடுச்சு. கேட் வீட்டுக்கு போயிடுச்சு. டாக் வந்து கேட்ட பாக்கணும்னு வந்துருச்சு. அவங்க 2 பேரும் க்ளோஸ். அவங்க வெளியே என்னாச்சும் வாக்கிங் போயிட்டு வரலான்னு போனாங்க. போனப்ப ஒரு முட்டை வந்து வெளியே வந்தது, குஞ்சுங்களா. அப்புறமேட்டு ஒரு கிளி கிட்ட சொன்னாங்க. அவங்களது அம்மா கிட்ட. அவங்க வந்து உடனே 3 பேரை வந்து பார்த்தாங்க. அதுல இருந்து குட்டி வந்தது. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்க 3 பேருமே நம்ம நண்பர்கள் ஆயிட்டாங்க. Okay, they 3 became friends. Very good, amazing. So what happened? First, the cat இருக்கு. The cat is going to a forestக்கு போகுது. forestக்கு போகும்போது it saw 3 eggs. eggs பார்த்த உடனே கடகடன்னு பாக்குது. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு பார்த்துட்டு நாய் கிட்ட போய் சொல்லுது. நாய் இஸ் அட் ஹோம். இது நாயோட வீடு. நாயோட வீட்டுக்கு போய் சொல்லுது. உடனே நாயும் அந்த காட்டுக்கு கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து நாயும் பார்க்கும்போது ஒரு எக் வந்து அப்படியே பிரேக் ஆகுது, கிராக் விடுது. கிராக் விட்டோடனே பயந்துட்டு ஐயோ இந்த எக்கோட சொந்தக்காரங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அந்த பேர்டை பார்த்து சொல்லுங்க. சொன்ன உடனே பேர்டு வந்து பறந்து வருது. வெளில வரும்போது அந்த எக் எல்லாமே உடஞ்சு உள்ள இருந்து குஞ்சுங்க எல்லாம் வந்துருது. எல்லாத்துக்கும் பேர்டு வந்து சாப்பாடு கொடுக்குது. உடனே these 3 became friends. ஓகே, இங்க என்ன எழுத போறோம்? கேட்னா கேட்டு, ட்ரீனா ட்ரீ, எக்னா எக்கு, டாக்னா டாக், பேபி பேர்ட்ஸ்னா பேபி பேர்ட்ஸ். இந்த மாதிரி எழுத போறோம். ஓகே, இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கேட் வந்து என்ன பண்ணிச்சு? கேட் சீஸ், கேட் வந்து பார்த்துச்சு. அப்புறம் கேட் டெல்ஸ் டாக், கேட் வந்து டாக் கிட்ட சொல்லிச்சு. அடுத்த கேட் அண்ட் டாக் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பாக்குறாங்க. அடுத்து என்னாச்சு? கேட் அண்ட் டாக் வந்து அவங்க அம்மா பறவையை தேடி வந்து போறாங்க, சர்ச் பண்றாங்க, தேடுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து கேட் டாக் அண்ட் பேர்ட் கோ, 3 பேர் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு வராங்க, வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எழுத போறீங்க. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது எழுதி இன்னைக்கு வந்து சென்ட் பண்ண போறீங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறது எழுதி எனக்கு சென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே சார். எஸ். சோ டுடே யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 3 ஹோம்வொர்க். 3 ஹோம்வொர்க் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் மேக்ஸ்ல 5 ப்ராப்ளம் காட்டணும்னா? எஸ். Yes, மேக்ஸ்ல 5 ப்ராப்ளம். எஸ், you are going to write the 5 problems and write the answers for it. சார் வந்து வாட்ஸ்அப்ல அந்த 5 கொஸ்டின் சென்ட் பண்ணுவேன். அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி சென்ட் பண்ண போறீங்க. ஓகே, செகண்ட் ஹோம்வொர்க் ஆர்சி எழுதிருக்கீங்களா? 2 ஆன்சர் எழுதிருக்கீங்களா பாருங்க. செக் யுவர் ரஃப் நோட். Yes, you are going to take a photo of it and send it to me. Okay, அதையும் இந்த போட்டோ எடுத்து சென்ட் பண்ண போறீங்க. தேர்ட் லாஸ்ட் ஹோம்வொர்க் ரைட்டிங்ல ஸ்டோரி எழுத போறீங்க. ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அந்த ஸ்டோரியை எழுத போறீங்க. அதுல வந்து எழுத போறீங்க. ஓகே, அந்த கேட் என்ன சொல்லிச்சு, டாக் என்ன சொல்லிச்சு. இட்ஸ் நாட் அபவுட் கேட் அண்ட் டாக். நீங்களா ஏதோ ஒரு ஸ்டோரி யோசிச்சு எழுத போறீங்க. எழுதிட்டு அந்த போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஹோம்வொர்க் புரிஞ்சு. எத்தனை ஹோம்வொர்க் இருக்கு? how many homeworks do you have for today? 3 homework. Okay, finish it and send it to me in WhatsApp. ஓகேவா? ஓகே ஃபைன். நாளைக்கு பார்க்கலாம். bye 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 sir. bye bye bye